ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் பிரவீன்குமார். ஸோ எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட பிடிக்குங்க. தேடி தேடி போய் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். ஆனால் இங்கே எத்தனை பேர்த்துக்கு டேஸ்ட்டாக சமைக்க தெரியும்? நம்ம நிகழ்ச்சியோட கான்செப்டே எல்லாத்தையும் டேஸ்ட்டாக சமைக்க வைக்கிறது தாங்க. இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சிக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை எக்மோரில் இருக்க ஹோட்டல் ரமடாவில். ஹோட்டல் ரமடாவோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப் நம்ம சரவணன் சார் நம்ம கூட ஜாயின் பண்றாரு. வணக்கம் சார். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் பின்னணி பாடகர், கிராமிய பாடகர், இசையமைப்பாளர் சுரேஷ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செஃப், இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சைனீஸ் ஸ்டைலில் ஒரு சூப்பு, நார்மலாக ஒரு தக்காளி சூப்பு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கோம். அதே நம்ம ஹோம்மேடாக நம்ம ரமடா ஹோட்டலோட ஸ்பெஷல் சூப்பு எப்படி நம்ம ஹாட் அண்ட் சார் சூப் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பர் சூப்பர் செஃப். இன்னைக்கு ஒரு சூப்பரான சூப்பில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கலக்கலான சாங்கோட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, கண்டிப்பாக. சூப்புன்னு சொல்லிட்டாரு. நல்ல காரசாரமாக நம்ம ராஜ் டிவி நேயர்களுக்காக ஒரு அழகான கிராமிய பாடலோட இந்த நிகழ்வை தொடங்கலான் இருக்கிறேன். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். நம்ம ராஜ் டிவி நேயர்களுக்கு வண்டியில நெல்லு வரும். ராஜ் டிவி நேயர்களுக்கு வண்டியில நெல்லு வரும். போடே வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். இந்த வண்டி நெல்ல ஊற வைக்க, வண்டி நெல்ல ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும். அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே 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 தந்தானே. குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும், குண்டானில நெல்லு வரும். அம்மாவுக்கு குண்டானில நெல்லு வரும். இந்த குண்டானில் ஊற வைக்க, குண்டானில் ஊற வைக்க, கொள்ளிடத்து தண்ணி வரும். அம்மாவுக்கு கொள்ளிடத்து தண்ணி வரும். தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே 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 தந்தானே. பொட்டியில 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 நெல்லு வரும், பொட்டியில நெல்லு வரும், பொட்டியில நெல்லு வரும். அம்மாவுக்கு பொட்டியில நெல்லு வரும். இந்த பொட்டி நல்ல ஊற வைக்க, பொட்டி நல்ல ஊற வைக்க, பொய்கையாத்து தண்ணி வரும். அம்மாவுக்கு பொய்கையாத்து தண்ணி வரும். தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே 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 தந்தானே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு கலக்கலான சாங்ல ஆரம்பிச்சிட்டோம். செஃப், இன்னைக்கு சூப் சமைக்க என்னெல்லாம் தேவை செஃப்? இப்போ நம்ம வந்து சிக்கன் ஹாட் அண்ட் சார் சூப் தான் பண்ண போகிறோம். அந்த சிக்கன் ஹாட் அண்ட் சார் சூப்புக்கு மஷ்ரூம், சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் கொரியாண்டர், கேப்சிகம், கேரட்டு, சிக்கன் பிரஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எக்கு வந்துட்டு நம்ம பீட் பண்ணி மேலே லாஸ்ட்டாக போட போகிறோம். கார்லிக்கு, ஜிஞ்சர் இதெல்லாம் தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சீசனிங்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு, வினிகரு, சோயா சாஸு, அப்புறம் பிளாக் பெப்பரு, கொஞ்சம் ஒயிட் பெப்பரு. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஆட் பண்ணால் தான் அந்த திக்னஸ் வரும். ஸோ செஃப், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண வீட்டில் கிடைக்கிற பொருள் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாமே வீட்டில் கிடைக்கிறது. இது ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த சீசனிங்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எல்லா பவுடருமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் போடுறோம் செஃப். இது நம்ம சால்ட்டு, அப்புறம் ஒயிட் பெப்பரு, பிளாக் பெப்பரு, கொஞ்சம் சுகரு, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இருக்குது. நான் அப்படியே இது மட்டுமே போட்டால் போதும். உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே செஃப். ஸோ செஃப், நம்ம சூப்போட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்ருங்க. அந்த மீன் டைம் நம்ம ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிடலாமா? இப்போ தக தக தகன்னு சூப்பராக ஒரு பாடல் உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சிவனார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சிவனார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தாலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய.
கொத்தமல்லி வாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தாலாமோ சின்ன பொண்ணு நடைய காஞ்ச புருல மஞ்ச கண்ணாங்கடை கொத்து மஞ்ச கண்டுனக்கு வாங்கி வந்தேன் என்ன பொண்ணு நடைய காஞ்ச புருல மஞ்ச கண்ணாங்கடை கொத்து மஞ்ச கண்டுனக்கு வாங்கி வந்தேன் என்ன பொண்ணு நடைய நீ கண்ணகியாதா குளிக்க சின்ன பொண்ணு நடைய பச்சை உருள மஞ்ச பட்டு கடை கொத்து மஞ்ச பார்த்து உனக்கு வாங்கி வந்தேன் என்ன பொண்ணு நடைய பச்சை உருள மஞ்ச பட்டு கடை கொத்து மஞ்ச பார்த்து உனக்கு வாங்கி வந்தேன் என்ன பொண்ணு நடைய நீ பக்குவமாதா குளிக்க சின்ன பொண்ணு நடைய அஞ்சு கல்லு மோதிரமா அரும்பு வச்ச ரத்தினமா ஆசாரி செஞ்சகெல்லாம் அண்ணன் பொண்ணு நடைய அஞ்சு கல்லு மோதிரமா அரும்பு வச்ச ரத்தினமா ஆசாரி செஞ்சகெல்லாம் அண்ணன் பொண்ணு நடைய நான் ஆசை வச்சு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடைய பத்து கல்லு மோதிரமா பத்து வச்ச ரத்தினமா பட்டனாரு செஞ்சகெல்லாம் அண்ணன் பொண்ணு நடைய பத்து கல்லு மோதிரமா பத்து வச்ச ரத்தினமா பட்டனாரு செஞ்சகெல்லாம் அண்ணன் பொண்ணு நடைய நான் பாசம் வச்சு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடைய தந்தானே தானே நன்னே தந்தானே தானே நன்னே தந்தானே தனதானே நன்னே தந்தானே தந்தானே தனதானே நன்னே தந்தானே தந்தானே தனதானே நன்னே தந்தானே தனதானே நன்னே தந்தானே சூப்பர் சுரேஷ். அதாவது பாட்டோட பீக்குக்கே கொண்டு போயிட்டாரு எல்லாத்தையும். ஆமா, இப்போ நம்ம நேயர்கள் அப்படித்தான் ஜாலியா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாடல்லாம் கேட்டுட்டு அவங்க வீட்லயும் சமைச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. நம்ம செஃப் அழகா வந்து நமக்காக சூப்பரான டிஷ் வந்து இன்னைக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ சூப் வந்து நல்லாவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமா செஃப், பாட்டோட சுவாரஸ்யத்துல வந்து நீங்க என்ன போட்டோங்கிறதே கவனிக்காம இருந்துட்டோம். ஸோ என்னெல்லாம் போட்டிருக்கீங்க செஃப்? சரி, இப்போ ஆயில் போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கேன், அப்புறம் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அப்புறம் கேப்சிகம் கேரட் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஸ்பெஷலாக என்னென்னா நம்ம ஒரு கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் தான் ஆட் பண்ணுற போகிறோம். இது நம்ம போட்டோம்னாலே சைனீஸோட டிஷ்ஷஸ் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அந்த ஃப்ளேவரும் இருக்கும். பொதுவாக எங்களை மாதிரி சிங்கர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை குறகுறன்னு அடிக்கடி ஆகிடும் செஃப். இல்லை, இதுக்கு கரெக்டான சூப்பு இது. கரெக்ட். இந்த டிஷ் வந்து சிம்பிளாக தான் ஒன்று இருக்கிறது, ஆனால் வீட்டில் எல்லாருமே பண்ண மாட்டாங்க. நார்மலாக நம்ம சூப்பு அப்படி தான் பண்ணுவாங்க. இது ஈஸியான சிம்பிளான சூப்பு, எல்லாமே வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நல்ல ஒரு மெடிசனாகவும் இருக்கும் நல்ல த்ரோட்டுக்கு. ஆமாம், சூப்பு வந்துட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா நம்ம அந்த சளி இதுக்கெல்லாமே கூட நல்ல ஹெல்த்தியான சூப்பு. ஆமாம், நான் இதில் பெப்பர்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால பெப்பர்லாம் போட்டு சாப்பிடும்போது நல்லா சளியே போயிடும். சூப்பர். அது மட்டும் நம்ம ரமடா ஹோட்டலில் கெஸ்ட்டு வந்தால் கூட இதுதான் கேட்பாங்க. இந்த கோல்ட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஹாட் அண்ட் சார் செஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் வில் டூ. இன்னொரு ட்ரிக்கு வந்துட்டு சார், நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் வாட்டர். ஓகே. ஸ்டாக் வாட்டர்னா நம்ம சப்போஸ் இப்போ ஆனியன் பீல் பண்ணுறோம், அப்புறம் கேரட்டை பீல் பண்ணுறோம், இதெல்லாம் நான் போய் ஒரு ஹாட் வாட்டர் மாதிரி வச்சு அதில் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டுருவேன். எசன்ஸ்லாம் அதில் இறங்கிடும். இந்த வாட்டரில் என்னென்னலாம் போட்டு நான் இதில் போட்டிருக்கிறது கேரட்டு, அந்த மஷ்ரூமு. ஓகே. ஏன்னா அதோட எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். ஆமாம், வெஜிடபிள்ஸ் தான். ஸோ நம்ம தேவைப்படுற அந்த வெஜிடபிள்ஸோட ஸ்டார்ச் தான் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டுங்களா? ஆமாம். நான் வேற அது எண்ணெய்ன்னு நினைச்சிட்ட மக்களே, அது வேற அந்த கலர்லயே இருந்துச்சா. ஸோ எந்த எண்ணெய் யூஸ் பண்றாரு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு. நம்ம டிஷ் வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும், கரெக்டுங்களா? மேக்ஸிமம் எல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணி நம்ம சாப்பிட்ற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ். வீட்லேயும் கூட சரி, இதெல்லாம் சிம்பிளாக நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சு டக்குன்னு எடுத்து போடுறது தான். செஃப் என்ன போடுறீங்க செஃப்? இப்போ நான் சிக்கன் பீஸ் தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து சிக்கன் பீஸ்ட்டு நம்ம பிரஸ்ட் பீஸ், சிக்கனில் உள்ள பீஸ் மட்டும் அதை நான் ஜூலியன் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா குட்டி பீஸாக சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்பினாச்சு, பாலக்கு, ஓகே, பாலக்கீரை ஆட் பண்ணுறேன் கொஞ்சோண்டு. பாலக்கீரை. ஆமாம், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், க்ரீனிஷாகவும் இருக்கும் சூப்பு. ஆமாம் செஃப், நீங்கள் போடுறதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம் செஃப், நம்ம அந்த ரெடி பண்ணுறது மீன் டைம் இன்னொரு கலக்கலான பாட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. சரி சுரேஷ், நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. நல்ல கிராமிய பாடல்கள் நிறைய பாடிட்டு இருக்கீங்க. ஆமா, அந்த ஜார்னியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு. கண்டிப்பா. என்னோட கிராமம் பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கிற தூக்கநாயக்கன் பாளையம்ங்கிற ஒரு அழகிய கிராமத்துல இருந்து தான் நான் வரேன். ஸோ நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு அந்த கிராமிய மனம் சார்ந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊர் எனக்கு அந்த கிராமிய பாடலுக்கான ஆர்வத்தை வந்து எனக்கு கொடுத்துச்சு.
அண்ட் என்னோட கல்லூரி நாட்கள் எல்லாமே வந்து இந்த கிராமிய பாடல்கள் மேலே அவ்வளோ அளவு கடந்த காதல் வந்து இருந்துச்சு. ஸோ நிறைய கல்லூரிகளில் நிறைய இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி, ஸோ அதுலேயே ஒரு ஜேர்னி நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதுவே எனக்கு ஒரு நல்ல ஜேர்னியாக க்ரியேட் ஆச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஓன் மியூசிக் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் ஃபோக் ஸ்டைலில். இப்போது ரீசெண்டாக கலை வளர்மணி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெஸ்ட் ஃபோக் சிங்கர் அப்படிங்கிற அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி, மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ சுரேஷ், நீங்கள் வந்து சொன்னீங்க காலேஜ் டயத்துலேருந்தே நிறைய வந்து ஸ்டேஜ் ஏறி இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ இருந்த ஒரு சாங் வந்து எங்களுக்காக பாடுங்களேன். கண்டிப்பாக. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் செய்யாது பாரு, எங்க தென்னாட்டு சிங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னானே கதை உண்டு கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் செய்யாது பாரு, எங்க தென்னாட்டு சிங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னானே கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னானே கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேரை இழுத்து செல்லும். தனே தந்தானே தந்தானே தான நன்னே, தனே தந்தானே தான நன்னே, தனே தந்தானே தந்தானே தான நன்னே, தனே தந்தானே தான நன்னே, தனே தந்தானே தந்தானே தான நன்னே, தனே தந்தானே தான நன்னே, தனே தந்தானே தந்தானே தான நன்னே, தனே தந்தானே தான நன்னே. சூப்பர் சூப்பர் சுரேஷ், அந்த பாட்டோட எங்களையும் சேர்த்து ஒரு ஜோஸா கொண்டு போயிட்டீங்க. ஸோ நம்மளோட சேர்த்து செஃப்பும் வந்து ஜோஸா வந்துட்டாரு. ஸோ செஃப், நான் வேற என்ன எதை போடுறதுன்னு தெரியாம இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது, நாங்க சாப்பிட போறோம். ஸோ கொஞ்சம் நல்ல ஆர்வத்தோட இந்த டிஷ்லயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி சமைங்க மக்களே. அதான் சார், இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து சில்லி பேஸ்ட், இது நம்ம ரெட் சில்லியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஒரு ஓவர் நைட்டு ஒரு 2 hours ஊறினா போதும். அதுக்கப்புறம் நல்லா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த ரோகன் அந்த இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம், நல்லா குக் ஆனதுனால. ஓகே. ஸோ இதுதான் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறேன் இப்போது. நல்ல ஆமாம், அந்த ஸ்மெல்லு வருது, அந்த சூப்போட ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது ரொம்ப சிம்பிள், ஆனால் நம்ம அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்குவோம். வீட்டில் பண்ணுவோம் பெரிய இது சைனீஸ் சூப்பு அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான சூப்பு தான், வீட்டிலேயே பண்ணக்கூடிய சூப் தான். செஃப், அந்த தண்ணி ஊற்றுற அளவு வந்து ஏதாவது இருக்குங்களா, இல்லை நார்மலாக? இல்லை, இப்போ நான் ஊற்றிருக்கிறது வந்து இந்த சூப் பவுலால் ஒரு 300 ml சொல்லுவாங்க. இது ஓகே சைஸ். ஓகே செஃப், அந்த எம்எல்ல 2 எடுத்திருக்கேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் 2 பேர் சாப்பிட்றது. சூப்பர் செஃப். நம்ம அந்த ஸ்டாக் வாட்டர் இன்னும் பண்ணது நம்ம இன்னும் கொஞ்சம் அரோமா, அந்த டேஸ்ட்டு இதெல்லாம் இன்னும் நிறைய சூப்பில் ஆட் ஆகும். கண்டிப்பாக வீட்டில் நார்மலாகவே நீங்கள் பண்ணலாம் நம்மளே. செஃப், நம்ம சூப்பில் வந்து இப்போ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம். ஸோ சிக்கனுக்கு பதிலாக ப்ரான் இல்லைனா மட்டன், ஸோ இந்த மாதிரி வேறு வகையான நான்வெஜ் எல்லாம் ஆட் பண்ணலாமா? பண்ணலாம். சைனீஸ் பொறுத்தளவுக்கு என்னென்னா சோயா சாஸ் தான் பேஸு. சோயா சாஸு, அப்புறம் இந்த சால்ட்டு, பெப்பரு, இந்த சுகரு, இந்த இந்த அரோமேட்டிக் பவுட்ரு, இதுதான் பேஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. ஆனால் பேர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்போ ப்ரான் போட்டோம்னா ஓஸ்டர் ப்ரான்ஸ் சூப்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு பேர் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். நம்ம எது வேணாலும் நம்ம வெஜ்லேயும் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் மட்டுமே வச்சு பண்ணிக்கலாம், இல்லை வெஜிடபிள் ப்ரக்கோலி ரோலி இல்லை அது எது வேணாலும் சேர்த்து போட்டுக்கலாம். இது நான்வெஜ் இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஹாட் அண்ட் சார்னாலே நம்ம மஷ்ரூம் தான் பேஸ். மஷ்ரூமு, கேபேஜி, கேப்சிகம், 3Cன்னு சொல்லுவாங்க. கேபேஜி, கேப்சிகம், கேரட், இது 3 பேஸு. ஓகே. அதுக்கப்புறம் மஷ்ரூம், அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிளில் நீங்கள் ப்ரக்கோலி சேர்த்துக்கலாம், இல்லை ஜுக்னி, இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள் ஜுக்னி சேர்த்துக்கலாம். ஓகே. பாலக், நான் சொல்கிற மாதிரி பாலக் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாலக் போட்டேன். அதுமாரி நீங்கள் எந்த க்ரீன் ஹெர்ப்ஸ் எந்த கீரை இருந்தாலும் ஓகே தான், எல்லாமே ஹெல்தி தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். செஃப், நம்ம சூப் வந்து பாய்லர் அந்த டயத்தில் மறுபடியும் ஒரு பாட்டு கேட்டு இருக்கலாமா? கண்டிப்பாக சார். தகன்னு இருக்கு ப்ரோ, கலரே வேற லெவலில் இருக்கு மக்களே. நீங்க பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். செமையா தகன்னு ரெட் கலர்ல அப்படியே அழகா இப்பயே ரெடி ஆகுது, எடுத்து சாப்பிடலாம்னு தோணும். ஆமாம், அந்த அளவுக்கு நல்லா மனம் தான் மெயின் இல்லையா? அந்த மனம் வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. ஸோ இது வந்து என்னோட
மியூசிக் ஜேர்னி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் முதலாக ஸோ என்னோட இசையில் வந்த ஒரு கிராமிய பாடல். ஸோ அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டிக்கிட்டு எட்டு வச்சு போறாளையா என்னோட வேச்சி வண்டாடும் சோலையில திண்டாடி நிக்கையில என்னவளை பார்த்ததுமே ஏதேதோ ஆச்சு யாரும் இல்லா நேரம் புள்ள உன்னை வைக்கும் விரட்ட நான் ஓடி பிடிச்சேன் தந்தானா தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டிக்கிட்டு எட்டு வச்சு போறாளையா என்னோட வேச்சி வண்டாடும் சோலையில திண்டாடி நிக்கையில என்னவளை பார்த்ததுமே ஏதேதோ ஆச்சு பூவோடு வாசம் போலத்தான் ஓங்கோட நானும் வரட்டா ராசாத்தி மாமே இருக்கேன் ரோசா பூ ஒன்ன மணக்க பருத்தி பூவாட்டம் வெடிச்சு சிரிச்சாலே பாக்கும் பத்து உருமத்த வாணின்னு சிறுக்கியும் வாசம் நெருப்ப மூட்டாதோ இறுக்கி கொளுத்துறியே உள்ளூரத்திய மாலை தோல் சேர நாளுங்கை கூட தாலி வரந்தா ஏ சாமி தரணும் தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே தந்தான தந்தான தந்தானே கண்டாங்கி சேலை கட்டி கஞ்சாட காட்டிக்கிட்டு எட்டு வச்சு போறாளையா என்னோட வேச்சி வண்டாடும் சோலையில திண்டாடி நிக்கையில என்னவளை பார்த்ததுமே ஏதேதோ ஆச்சு. சூப்பர் சூப்பர் சுரேஷ். அதாவது நீங்க பாடுறதும் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு வந்து அப்பப்போ இழுத்துட்டு வந்துருது. பாட்டோட நான் போயிடுறது, அதான் அப்பப்போ வந்து என்ன சூப் வந்து இழுத்துட்டு வந்தது. ஸோ செஃப், இந்த அருமையான பாடல் கேட்டுட்டு இருக்கப்போ நீங்க நடுவில் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்க, என்னென்ன நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம்? வினிகர் ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். வினிகர் ஒரு 2 ஸ்பூனு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அதை நான் சொன்னேன்ல, இதோட திக்னிங் வந்து இப்போ சைனீஸை பொறுத்த அளவுக்கு திக்னிங் வந்து கார்ன்ஃப்ளவர். நம்ம சவுத் இந்தியனை பொறுத்த அளவுக்கு திக்னிங் வந்து புளி. ஓகே, புளி ஊற்றினா திக்காயிடும்ல, புளி, அப்புறம் வந்துட்டு கோகனட். இதுதான் கார்ன்ஃப்ளவர் தான் போட்டிருந்தேன். இது எக் பீட் பண்ணி இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம நல்லா கொதிக்கும் போது போடக்கூடாது. ஓகே, கொதிக்கும் போது நான் போட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா ரொம்ப மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரியா இதாகிடும். அப்போ இது ஃபினிஷிங் பார்ட். ஆமாம், முடிய போகுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் முடிவுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க ஒரு டிஷ்ஷை. அதான் சார், நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக பண்ணுறது. ஓகே சார். ஏன்னா நம்ம இவ்வளோ இது பண்ண வேணாம். நம்ம சிம்பிளாக வீட்டில் சப்போஸ் உங்கள்கிட்ட மஷ்ரூம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இருக்கிற வெஜிடபிளை வச்சு போட்டுக்கலாம். கண்டிப்பாக. ஆனால் இந்த மெயின் சோயா சாஸ், இந்த வினிகரு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. சிம்பிள். ஸோ செஃப், நம்ம ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப் ரெடியா? ஸோ அப்போ நம்ம வந்து சிக்கன் சூப்பை வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கு. சுட சுட ஃபைனல் இன்கிரீடியன்ட் வந்து போடுறது. நான் இந்த அளவுக்கு பீட் பண்ணதுனால தான் அந்த இது வருது பாருங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ. ஓ, ஃபைனலாக எக்கை ஊற்றி ஆஃப் பண்ணிடணும். ஆமாம், அதிகமாகவும் கொதிக்கக்கூடாது. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஹீட் லெவலும் வந்து அதே லெவலில் மெயின்டைன் ஆகணும். அதான் கொஞ்சோண்டு நம்ம இந்த டெக்கரேஷன், ஸ்ப்ரிங் ஆனியன் டெக்கரேஷன். ஆமாம், ஸ்மெல்லாகவும் சரி விசுவலாகவும் சரி சூப்பு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நான்வெஜ்ஜுங்கிறதுனால நான் எக்கு போட்டேன். இல்லைன்னா வெஜ்னா அப்படியே வெஜிடபிளோடு நிப்பாட்டிக்கலாம். நம்ம நார்மலாக அந்த கோழி சூப்பு பாயில் பண்ணி அந்த சூப்பெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அதுக்கு பதில் இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் வேணால் கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம், தேவையான அளவு. ஆமாம், கொஞ்சம் ஸ்பைசி, கொஞ்சம் கார்னிஷ். இதுவும் டெக்கரேஷனா? இது கொஞ்சம் கொரியாண்டர் தான், நம்ம நார்மல் கொரியாண்டர் தான் இது. ஓகே, கொரியன் லீவ்ஸ். ஆமாம். செஃப், நம்ம சூப்பர் டேஸ்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக சார். இது நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய அந்த சூப்பு, நம்ம ரமணா ஹோட்டலில் ஸ்பெஷலாக நானே பண்ண சூப்பை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னு தெரியும். அதை விட முக்கியமாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பாடினதுக்கு அழகாக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் உங்களுக்காக. என் த்ரோட்டுக்கு நல்லா இருக்க போகுது. வாவ்,
உண்மையாலுமே செம்மையாக இருக்குங்க. இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிடு கிடைச்சது, அதை நினச்சித்தான் இந்த உலகம் முழுவதும் பறக்குது. அட சுட சுட இந்த சூப்பை குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. நான் வந்து சூப்பில் மெய் மறந்துட்டேன், அவர் பாட்டுலையும் சரி சூப்லேயும் சரி மெய் மறந்துட்டேன். அருமையான சூப்புங்க, தயவு செஞ்சு வீட்டில் சமைச்சு பாருங்க. அதுவும் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி த்ரோட் பெயின் இருக்கிறவங்களுக்கு சூப் அருமையாக இருக்குது, தொண்டைக்கு இதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹோட்டலில் சமைக்கிற அந்த சூப்பை நம்ம வீட்லேயும் ஈஸியாக எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி செஃப் சொல்லி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் அருமையான சூப் ஒன்று பார்த்தோம். அடுத்த எபிசோடில் வேறொரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.